அலைக்கும் வெல்கம் டு Anish கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 90's கிட்ஸ் வாரத்தில் வந்து ஆறாவது நாளில் சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்கட்டு தான். இந்த கமர்கட்டை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமர்கட் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவியதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து லேசாக சூடாகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் நமக்கு இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு சக்கரைப்பாகு காய்ச்சிடலாம். சக்கரைப்பாகு காய்ச்சறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லமும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வெல்லத்தில் வந்து கல் தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நம்ம எந்த பாத்திரம் வந்து கமர்கட்டு சேர்ப்புறோமோ அதே பாத்திரத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆனில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா முறை கட்டி வரணும். இன்னுமே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது பாகுப்பாதான் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம இந்த பாகை எடுத்து ஊற்றிக்கலாம். பாகை ஊற்றிட்டு கையில் எடுத்து உருட்டும் போது வந்து உங்களுக்கு ஹார்டான பாலாக இருக்கணும். சாஃப்டான பாலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமர்கட்டும் சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கமர்கட்டு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஹார்டாகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து துருவி வச்சுருக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே வந்து தேங்காயும் அந்த வெல்லத்தோட பாகு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாத்தையும் வந்து கிளறி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து காய வச்சுக்கணும். ரொம்ப ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட் சூடை வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிடணும். நம்ம லேசாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா லைட்டாக சூடை வந்து ஆறிடும். லைட் வெதுப்பாக இருக்கும்போதே வந்து கையில் எண்ணெயோ தண்ணியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து லைட் சூடு இருக்கும்போதே உருட்டிடுங்க. கொஞ்சம் கூட ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லாட்டி கவர்லேயோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வரையும் உங்களுக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Anish கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய்.